எத்தனை மணிக்கு வந்தீங்க காலைல படுவைக்க? நாங்கள் வந்துட்டு 6 மணிக்கு மழை இருந்துட்டு போச்சோம் லேட்டாக. மழை வந்தனால லேட்டாக வந்தீங்களா? எத்தனை பாடு வச்சுருக்கிய? ஒரு பாட்டு இதான் முதல் பாடா? எல்லாருக்கும் வணக்கம். மழையும் பொருட்படுத்தாமல் 2 மீனவர்கள் வந்து ஒத்த வலை விட்டு எடுத்தாங்க. ஆனால் மொத்தமே மாட்டினது 1-2 முரல் மீன் தாங்க. வாங்க வீடியோவில் பார்க்கலாம். ஒத்த வலை இந்த பாரம்பரிய முறை எப்படி கையாளப்படுது அப்படின்னா, வலையோட இரு முனையும் ஒவ்வொரு முனையும் ஒரு மீனவர் கையில் வச்சுக்கிறாங்க. 2 பேருமே கடலில் இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்க மீன்களை சுற்றி வளைக்கிறாங்க. மொத்த மீன்பிடுத்தையும் சுற்றி வளைச்ச பிறகு 2 பேருமே ஒரு இடத்துல வந்து ஜாயின் ஆகுறாங்க. அங்கேருந்து மொத்த வலையும் தூக்கிட்டு வந்து கரையில் வச்சு தாங்க மீன்களை கழிக்கிறாங்க. இப்படி தாங்க இந்த ஒத்த வலை முறை கையாளப்பட்டு வருது. ஆனால் இது வந்துட்டு எங்கே மீன்கள் கூட்டம் இருக்கோ அங்கே தாங்க பார்த்து இறங்கி வருவாங்க. சில சமயத்தில் சுற்றி வரும்போது மீன்கள் கூட்டம் இருந்தாலும் சில சமயம் மீன்கள் அம்பிடாதுங்க. அப்படி ஒரு நாள் தாங்க இன்னைக்கு. ஆமாம், இன்னைக்கு காலையிலேருந்து பாம்பனில் மிதமான மழை பெஞ்சிட்டு இருக்குங்க. அதனால இவங்க இன்னைக்கு வந்ததே லேட்டு தான். வந்து பாடு வச்சுமே எந்தவித பிரயோஜனமும் இல்லைங்க. ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வலைகளை எடுக்கும்போது கிட்டத்தட்ட எவ்வளோ மீன்கள் மாட்டிக்குன்னு சொல்கிறது அங்கேயே தெரிஞ்சிருங்க. அங்கே தெரிஞ்சாலும் 1-2 மீன் இருந்தால் கூட அதுக்காக திரும்ப கரைக்கு வந்து அதை கழிச்ச பிறகு தாங்க அடுத்த செட்டு பாடு வைக்க போக முடியும். இல்லைன்னா அங்கேருந்து ஒன்றுமே செய்ய முடியாதுங்க. என்ன காரணம்னா, வலைகளை மாட்டிருக்க பாசியை வந்துட்டு கரையில் வந்து தட்டுவாங்க. தட்டிட்டு இரு முனைகள் இருக்கிறதையும் திரும்ப வந்துட்டு அடுக்கி அதை கையில் எடுத்து அப்புறம் தாங்க விடுவலை விட்டு போக முடியும். எத்தனை மணிக்கு வந்தீங்க காலைல படுவைக்க? நாங்கள் வந்துட்டு 6 மணிக்கு மழை இருந்துட்டு போச்சோம் லேட்டாக. மழை வந்தனால லேட்டாக வந்தீங்களா? எத்தனை பாடு வச்சுருக்கிய? ஒரு பாட்டு இதான் முதல் பாடா? ஒன்றும் மீன் இல்லை. என்னதான் மழையிலையும் தங்களோட உழைப்பை விடாமல் செஞ்சு வந்தாலும் மீனவர்களுக்கு கிடைக்கிற வருமானமும் ரொம்பவே குறைவுதாங்க. நம்மளிடம் சுவையான ராமேஸ்வர கருவாடு மற்றும் கடலில் கிடைக்கிற சங்கு, முத்து போன்ற பொருட்கள் எல்லாமே நம்ம வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம். www.peppyfishing.com